Cradle to cradle manufacturing is a style of building things that keeps the future in mind. In response to the dominant model of manufacturing, which uses the cheapest goods and design for the down, cradle to cradle design is a new way to think about how we make the things for our life. வணக்கம். இன்னைக்கு கிராடல் டு கிராடல் இந்த கான்செப்ட் பத்தி நம்ம பார்க்க போறோம். எறும்புகள் இந்த உலகத்துல 20 மில்லியன் வருஷமா நம்ம உலகம் முழுக்க அது வாழ்ந்திருக்கு. ஆனா அது உலகத்தை எந்த இதுவும் மாசுபடுத்தல. ஆனா மனிதர்கள் சில 1000 வருஷங்கள் தான் நம்ம உயிரோட இருந்திருக்கிறோம். ஆனா இந்த உலகத்தை அப்படியே நம்ம மாத்திட்டோம். இன்னைக்கு நீங்க நிறைய விஷயங்கள் கேட்டிருப்பீங்க. குளோபல் வார்மிங் அப்படின்னு சொல்லி விஷயங்கள் கேட்டிருப்பீங்க. எதனால நடக்குது? ஃப்ரிட்ஜ் யூஸ் பண்றோம், குளோரோ ஃப்ளூரோ கார்பன்ஸ். ஏசி யூஸ் பண்றோம், அதுல இருந்து எமிட் ஆகிற குளோரோ ஃப்ளூரோ கார்பன்ஸ். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம அன்றாடம் உபயோகப்படுத்தக்கூடிய வாகனங்கள்ல இருந்து வெளிவரக்கூடிய புகைகள், இது எல்லாமே நம்ம உலகத்தை மாசுபடுத்துது. பாலித்தீன் பேக்ஸ் எத்தனை வருஷமா நம்ம உபயோகப்படுத்திட்டு இருக்கிறோம். இந்த பாலித்தீன் பேக்ஸ்னால பல 100 வருஷம் மண்ணில் புதையுண்டு அது மக்கவே மக்காது. இன்னைக்கு நிறைய விஷயங்கள் நம்ம நிலத்தடி நீர் இல்லை அப்படிங்கிறது சொல்றோம். அதெல்லாம் எதனால நடக்குது? நாம இந்த உலகத்தை மிகவும் மாசுபடுத்துறதுனால தான் இத்தனை பிரச்சனைகள் நமக்கு வந்துகிட்டே இருக்குது. நீர்நிலைகளை நம்ம காப்பாற்ற மறந்துட்டோம். எல்லா நீர்நிலைகளையும் நம்ம பிளாட் போட்டு காங்கிரீட் ரோடுகளா மாத்திட்டோம், காங்கிரீட் கட்டிடங்களா மாத்திட்டோம். இதனாலதான் நம்ம உலகத்துல இன்னைக்கு நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்கோம். நிலத்தடி தண்ணீர் இல்லைங்கிறோம், காற்று மாசுபட்டுணும், புது புது நோய்கள் வருதுங்கோ. இதை எல்லாத்தையும் தவிர்க்கணும்னா நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கான்செப்ட் கிராடல் டு கிராடல் கான்செப்ட். இதுக்கு ஒரு கதை நான் சொல்றேன், கேட்டுக்கோங்க. ஒரு துறவி ஒருத்தர் இருந்தாரு. அவர்கிட்ட ஒரு போர்வை இருந்தது. அந்த போர்வைய அவர் ரொம்ப நாள் உபயோகப்படுத்திட்டே இருந்தாரு. அந்த போர்வை ஒரு கட்டத்துல கிழிய ஆரம்பிச்சது. கிழிஞ்ச உடனே அவர் என்ன பண்ணார்னா, அந்த போர்வைய சிறு சிறு துண்டுகளா வெட்டி அதை துணிகளாகவும் அந்த மாதிரி பயன்படுத்திட்டே வந்தார். கொஞ்ச காலத்துல அந்த துணிகள், உபயோகப்படுத்தப்பட்ட துணிகள் கிழிய ஆரம்பிச்ச உடனே அதுல உள்ள நூல்களை எடுத்து அந்த விளக்குகளை எரிக்கிறதுக்கு அந்த நூல்களை பயன்படுத்தினாரு. இப்ப பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல போர்வையா இருந்தது, இறுதியா அந்த விளக்கு திரி வரைக்கும் அவ்வளவு உபயோகமா அந்த பொருளை உபயோகப்படுத்திருக்காரு. நீங்க எத்தனை பேர் பாத்தீங்கன்னா எத்தனை மொபைல் போன் நம்ம வாங்கி இருக்கிறோம். ஒரு வீட்லயே 4 மொபைல் போன் பாக்குறோம். ஒரு வருஷத்துக்கு ஒரு ஆட்டம் நீங்க அந்த மொபைல் போனை மாத்திட்டே இருக்கிறீங்க. கம்ப்யூட்டர் வாங்குறோம், அதை கொஞ்ச நாள்ல நம்ம தூர போட்டுறோம். ஷூ வாங்குறோம், 6 மாசம் கூட வச்சிருக்கிறது இல்லை. நிறைய பொருள்கள், ஒரு பேக் எது எடுத்துக்கிட்டாலுமே அந்த பொருள்கள் எல்லாத்தையுமே நம்ம வாங்குறோம். ஒரு கட்டத்துல அது முழுமையா அதை உபயோகப்படுத்துறோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது இல்லை. அதனால நாம என்ன சொல்றோம்னா, நீங்க வாங்கக்கூடிய ஒரு பொருள் அது முழுதுமாக அதை உபயோகப்படுத்தி அதை தீக்கிற வரைக்கும் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா இந்த உலகத்துல நீங்க ஒரு பெரிய சேவை செய்யறதா அர்த்தம். அதனால நீங்க என்ன செய்யறீங்கன்னா, இன்று முதல் எந்த ஒரு பொருள் வாங்கினாலும் அந்த பொருள் முழுதுமாக அழியும் வரைக்கும் அதை உபயோகப்படுத்துங்க. அந்த பொருள் இறுதியாக மக்கும் வரைக்கும், அதாவது அது டிஸ்போஸ் ஆகிற வரைக்கும் அதுக்கு என்னென்ன தேவைகளோ அதை நீங்க பண்ணுங்க. நீங்க கடைக்கு போறீங்க, ஜாமான் வாங்க போறீங்கன்னா, நீங்க அந்த காலத்துல எல்லாம் பார்த்திருப்பீங்க, மஞ்சள் கலர் பை தூக்கிட்டு போவாங்க நம்ம அப்பா அம்மா எல்லாருமே. இன்னைக்கு நாம எதுவுமே கொண்டு போகாம சாம்பார் முதற்கொண்டு எல்லாமே, இட்லி எல்லாமே சுட சுட பாலித்தீன் பேக்ல வாங்கிட்டு வந்திருக்கோம். அதோட சைடு எஃபெக்ட்ஸ்லாம் அதிகமா இருக்குது. இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு நாம அதுக்குரிய ப்ரிகாஷனரி மெஷர்ஸ் எடுத்தீங்கன்னா நம்மளுடைய உலகம் பல வருஷத்துக்கு, நம்மளுடைய குழந்தைகளும் அவர்களோட குழந்தைகளும் இது எல்லா உலகத்தை நம்ம மாசுபடுத்தாமல் காக்க முடியும். கிராடல் டு கிராடல் கான்செப்ட் உபயோகப்படுத்துங்க. நீங்க தயாரிக்கக்கூடிய நிறுவனங்களுக்கும் என்ன சொல்றோம்னா, நீங்க தயாரிக்கக்கூடிய பொருள்கள் எல்லாமே நீங்க அது ஒரு கட்டத்துல திருப்பியும் மறுசுழற்சிக்கு போகக்கூடிய பொருள்களா நீங்க தயாரிச்சீங்கன்னா உலகம் நீண்ட நாள் இருக்கும். Cradle to cradle design, also referred to as cradle to cradle, C2C, cradle to cradle,
or regenerative design is a biomimetic approach to the design of products and systems. It models human industry on nature's processes, viewing materials as nutrients circulating in healthy, safe metabolism. It suggests that industry must protect and enrich ecosystems and nature's biological metabolism while also maintaining a safe, productive technical metabolism for the high quality use and circulation of organic and technical nutrients. Cradle to Cradle is a holistic economic, industrial and social framework that seeks to create systems that are not only efficient but also essentially waste-free. The model in its broadest sense is not limited to industrial design and manufacturing. It can be applied to many aspects of human civilization such as urban environments, buildings, economics and social systems.